இந்த பாட்டுக்கு நடுவில் தலைவரை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்கல்ல, அப்போ வந்து உபேந்திரா சாருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு சின்ன வாய்ஸ் வந்திருக்கு. அதாவது சாங்கில் வர லிரிக்ஸ் சொல்கிறாங்க. சர்டிஃபைட் மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. எனக்கு வந்து ஐயோ எவ்வளோ அழகான வார்த்தைல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை கேட்கும் போதுமே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சாருக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவர் யாரையோ சந்தேகமாக பார்த்துக்கிட்டே அப்படியே கன் எடுப்பார். அந்த இடத்துல வந்து ஒரு வாய்ஸ் வரும். அது சூப்பராக இருந்துச்சு. நாகார்ஜுனா சாரோடைய வாய்ஸ் தான். அது என்ன டயலாக்னு பார்த்தீங்கன்னா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸில் ஒரு கேள்வி கேட்பார். அது ஆப்வியஸ்லி ரஜினி சாரை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நிஜ வாழ்க்கையிலே தோணும் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு கனெக்டில் இருக்கிறாரு. ஸோ அதை வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலாகவும் எனக்கு அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த டயலாக்கை கேட்கும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயோ நான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த மூடில் வந்துட்டு தலைவர் ஸ்டைலுக்கே மாறிட்டேன்னு சொல்லலாம். இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? தலைவருக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தாருல நம்ம சத்யராஜ் சார். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த ஷாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, போயிட்டு சத்யராஜ் சார் வந்துட்டு உன்னை யாரா வர சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. ரஜினி சார் அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இது எதுக்காக கேட்டார், எதுக்காக அந்த ஷாட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகாசன் மேடத்தை வந்து அடிக்கடி காட்டுறாங்க. நிறைய ஷார்ட்ஸ் அழுதுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அவங்க வந்து கிராஸ் ஆகிற மாதிரி அப்படி இப்படின்னு சில சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தனியாளாகவே வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு அவர் வெறும் ஃப்ரெண்டு, அவர் வந்து எனக்கு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவரோடைய ஆஸ் யூஷுவல் ஒரு சோகத்தில் ஒரு சிரிப்பாக இருப்பாருங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து சூப்பர் அப்படிம்பாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அவன் உனக்கு அப்பா, எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நண்பேண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரியான ஒரு விஷயமா வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டைலாகாக இது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அப்போ அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா? அதாவது சத்யராஜ் சார் வந்து ஸ்ருதிகாசனுடைய அப்பா. ஸோ சத்யராஜ் சாருக்கு எதுவும் ஆயிடுச்சா? அவரை கடத்திட்டாங்களா அல்லது கொன்னுட்டாங்களா? ஏன் கொன்னாங்க? யார் கொன்னா? ஆப்வியஸாக அது நாகார்ஜுனா சார் அண்ட் அவரோட க்ரூவாக தான் இருக்கும். அப்போ எதுக்காக கொன்னாங்க? அவங்க பண்ண தப்பை ஏதோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரா? அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள், நிறைய வந்து சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு வந்து பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வந்து படம் பார்த்தா தாங்க நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்.